தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இரண்டாவது திட்டம் புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவாக அந்த திருமண உதவி திட்டம் வழங்கிட்டு இருந்தாங்க. அதை உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றிருக்காங்க, புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பெயரில். ஸோ இதோடைய துறை ரொம்ப முக்கியம். எந்த துறை செயல்படுத்துதுன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட், அந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அப்படிங்கிறது. இதை ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இது 6லேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகள், படித்த மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை. அப்போது இது ஒன்று பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்தணும், இல்லை உயர்கல்வித்துறை செயல்படுத்தணும் அப்படின்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இதை செயல்படுத்தினது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை டிபார்ட்மெண்ட் தான். இப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் அன்னைக்கு 2022 தொடங்கினாங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் தொடங்கினாங்க. அடுத்து விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 30, 2024 தூத்துக்குடியில். இதில் முதல்ல செப்டம்பர் 5, 2022 தொடங்குறாங்க. ரெண்டாவது கட்டமாக அதுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரியில் 2023 பிப்ரவரியில் 8ஆம் தேதி ரெண்டாம் கட்டமாக மீண்டும் அதை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 30, 2024 அதை விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா முதல்ல பயனாளிகளாக இருந்தது யார் அப்படின்னா அரசு பள்ளியில் 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் வழியில் படித்த மாணவிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு இந்த செப்டம்பர் 5, 2022 கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் 30, 2024 அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அரசு உதவி பெற பள்ளியில் உள்ள மாணவிகளும் 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் வழியில் படித்த மாணவிகளும் பெறலாம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. அதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாதம் அவங்க கல்லூரி படிக்கிறதுக்காக 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கிலே, பயனாளர்களுடைய வங்கி கணக்கிலே வர வைக்கப்படும். இதோடைய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்டது தான். அவங்க கண்டிப்பாக கல்லூரி படிப்பு படிக்கணும். 12 முடிச்சதுன்னே முன்னாடி 8 படிக்கும், 5 படிக்கும்போது நிப்பாட்டுவாங்க. அப்புறம் கொஞ்சம் காலமானதுக்கப்புறம் 8 வரைக்கும் படிச்சுட்டு நிப்பாட்டுவாங்க. அப்புறம் 10 வரைக்கும், அப்புறம் 12. இப்போ அந்த 12ங்கிறது கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு, அப்போ 12 படித்ததுக்கப்புறம் நிப்பாட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி மாதம் ஒரு 1000 ரூபா கொடுத்தா வருஷம் ஒரு 12,000 ரூபா வரும். அதை நம்பியாவது என்ன செய்வாங்க, 3 வருஷத்துக்கு 36,000 அப்படி ஒரு கணக்கு பண்ணியாவது படிக்க வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அப்போது அந்த கல்வி இடைநிற்றலை தடுக்கிறோம் முதல்ல. ஏன் அப்படின்னா 12க்கு அப்புறம் அந்த இடைநிற்றல் இருக்கும், கல்லூரி போகிறதுக்கு ஒரு கேப்பில் நிப்பாட்டிடுவாங்க. அது வெகுவாக குறையும். இப்படி கொடுத்தா கண்டிப்பாக குறையும். ஏன்னா போகிறதுக்கு வர்றதுக்கெலாம் ஃப்ரீ. அப்படி இருக்கும்போது இந்த பணம் பெரிய அளவில் பயன்படும். உயர்கல்வி விகிதத்தை அதிகரித்தல். கண்டிப்பாக இந்த திட்டம் கொண்டு வந்ததுனால கல்லூரியில் சேர்க்கைகள் பெண் பிள்ளைகளுடைய சேர்க்கைகள் அதிகமாகவும், அடுத்து சமூக பொருளாதார மேம்பாடு, பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு அந்த மேம்பாடு கிடைக்கும். அவங்க ஒரு புக்கு வாங்கினாலோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த பணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவெளியில் பங்கேற்பை ஊக்குவித்தல். அதுபோல் பொதுவெளியில் பங்கேற்க ஊக்குவித்தல், அப்படி வேலைவாய்ப்புகள் அதிகரித்தல் அப்படின்னா அந்த பொண்ணு படித்தா தான் வெளியில் வரும். வெளியில் பொதுவெளியில் அதோடைய பங்கை இந்த சமுதாயத்துக்கு அளிக்கும். ஸோ அதை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம். வேலைவாய்ப்பில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கூடுதல் நிதிச்சுமையை தவிர்க்க. கல்லூரி போனால் அதனால் அதுக்கு புத்தகங்களுக்கு ஆகக்கூடிய செலவு, மற்ற செலவுகள் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய நிதிச்சுமை ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பயனளிக்க வகையில் இருக்கும். அடுத்ததாக பாலின சமத்துவம். எப்படி ஆண்கள் அதிகமாக படிக்கிறாங்களோ 12th முடித்து எந்த பையனையும் ஸ்கூலோட நிப்பாட்டுறது இல்லை, ஆனால் பொம்பளை பிள்ளையில் நிப்பாட்டுவாங்க. அதை மாற்றணும். அப்போது பாலின சமத்துவங்கிறது அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டு அதை தான் மிக முக்கியமான இதோடைய நோக்கம். பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது தொடங்கின அந்த செப்டம்பர் 5, 2022 இப்போதைக்கு மார்ச் 25 வரைக்கும் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 4,95,822 மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த எந்த கல்லூரியிலலாம் சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்க. அதில் அதிகமாக எது அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க தான், 2,63,636. ரெண்டாவதாக பொறியியல் தொழில்நுட்பம் படிக்கிறவங்க 57,631. மருத்துவம் படிக்கிறவங்க 45,773. ஸோ இது நமக்கு டேட்டா இது தெரியலனா கூட ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க தான் அதிகம். அவங்க தான் இதில் நிறையா பயனடைகிறாங்க. அதுக்கப்புறமா பொறியியல் தொழில்நுட்பம் படிக்கிறவங்க பயனடைகிறாங்க. அதுக்கப்புறமா மருத்துவம் படிக்கிறவங்க இதில் பயனடைகிறாங்க. அதே மாதிரி இதுக்கு இந்த வருஷம் 2025-26 நிதிநிலை அறிக்கையில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 420 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 420 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 420ங்கிற நம்பரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 420 இத்தனை கோடி இந்த திட்டத்துக்காக மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள். இதை பற்றி தெரியாத ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இருந்தால் கூட இந்த திட்டத்தில் பயனடையலாம். ஒரு வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் இருக்குது, 2மே 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து காலேஜ் போனோன்னா 2 பிள்ளைங்களுக்குமே அந்த ஸ்கீம் கண்டிப்பாக உண்டு. ஒரு பிள்ளை எடுத்ததுனால கிடையாது இன்னொரு பிள்ளைக்கு அப்படின்னு கிடையாது, எத்தனை பிள்ளைங்கனாலும் உண்டு.
வேறு திட்டத்தின் மேலே நிதியுதவி பெறக்கூடிய மாணவர்களும் கூடுதலாக இத்திட்டத்தில் நிதியுதவி பெறலாம். வேறு ஏதாவது ஒரு ஸ்கீமில் அவங்க வந்து பணபலம் நடந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது தனியாக எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இலவச கட்டாய கல்வி திட்டம் மூலமாக 6லேருந்து 8 வரைக்கும், அதாவது இந்த ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் மூலமாக ஒரு இந்த தனியார் பள்ளியில் வந்து மாணவர்கள் படிப்பாங்க, இலவசமாக படிப்பாங்க. அந்த திட்டத்தில் வந்து ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் சில பையங்க படிச்சிருப்பாங்க. படிச்சுட்டு அது எங்கே படிச்சிருக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள தனியார் ஸ்கூல், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் எதுலனாலும் படிச்சிருக்கலாம். அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் இந்த திட்டம் மூலம் பயன்படையலாம். 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் பிள்ளைங்க, அதுவும் தமிழ் வழி அரசு ஸ்கூலில் படிச்சிருந்தால் மட்டும்தான் முதல்ல கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எய்டட் ஸ்கூல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆர்டி மூலமாக 6லேருந்து 8 வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க 9th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். காலேஜில் ரெகுலராக போய் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம். அரசு பள்ளி அப்படின்னா அரசு பள்ளின்னு மட்டும் கிடையாது. அரசு பள்ளினா இந்த மாதிரி பேரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல், அதில் மிடில் ஸ்கூலாக இருக்கிறது, ஆதி திராவிட நலப்பள்ளி, நகராட்சி பள்ளி, மாநகராட்சி பள்ளி, பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் மற்றும் சீர்மரபினர் பள்ளிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள், இந்த மாதிரியான ஸ்கூலில் படிக்கவங்களும் இந்த திட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. அடுத்ததாக அஞ்சல் வழிக்கல்வினா நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறது, கண்டிப்பாக கரஸில் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் படிக்கிறவங்களுக்கும் கிடையாது. யூஜிசி அப்ரூவல் வாங்கினது ரெகக்னைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷனில் படித்தா மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த திட்டத்துக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து வழிகாட்டு குழு, இன்னொன்று கண்காணிப்பு குழு. வழிகாட்டு குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தை எல்லா நிலையிலும் கண்காணிக்கிறது. மெயினாக மேலே டாப் இருக்கக்கூடிய ஒரு குழு. இதுக்கு தலைமை வகிக்கிறவர் யார் அப்படின்னா, அரசுடைய தலைமைச் செயலாளர் இவர் தான் தலைமை வகிக்கிறார். இது மாநில அளவில் உள்ள குழு தான் இந்த வழிகாட்டு குழு. இது என்ன ஒரு வழிகாட்டுதல் நிகழ்வை வந்து இது நடத்துவாங்க, எப்படி இந்த திட்டத்தை இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறத. இந்த திட்டத்தில் உறுப்பினர்களாக யார் இருப்பாங்க, தலைமை இவர் வைப்பார். உறுப்பினருக்கு வந்து இந்த கரெக்டாக இந்த திட்டத்தோடு தொடர்புடைய துறை, அந்த துறையுடைய உயர் அலுவலர்கள்லாம் இதில் இருப்பாங்க. இது வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் இந்த வழிகாட்டுதல் குழு நடக்கும். அடுத்து கண்காணிப்பு குழுனா இந்த சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையுடைய இயக்குனர் தலைமையில் கண்காணிப்பு குழு இருக்கும். இந்த குழு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை கூடக்கூடியது குழு. இது மாநில அளவில் வழிகாட்டும். இது வழிகாட்டுறது, இது கண்காணிக்கிற குழு. ஸோ இது வந்து முக்கியமான இந்த திட்டத்தினுடைய எல்லா விஷயங்களையும் மதிப்பீடு செய்து ஆராய்ந்து யாருக்கு அனுப்புவோம் அப்படின்னா, மாநில அளவிலான வழிகாட்டுதல் குழுவுக்கு அனுப்புவாங்க. ஸ்டேட் லெவல் ஸ்டீரிங் கமிட்டிக்கு இந்த அறிக்கையை கொடுப்பாங்க. யார்? இந்த கண்காணிப்பு குழு தான் கொடுக்கும். அதே மாதிரி கண்காணிப்பு குழு வந்து மாவட்ட அளவிலே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே ஒருங்கிணைப்பாளராக யார் இருப்பா அப்படின்னா, மாவட்ட சமூக நல அலுவலர் இருப்பார். இவங்களுக்கு எப்போ மீட்டிங் நடக்கும் அப்படின்னா, மாதம் எல்லா மாதமும் நடக்கும், மாதந்தோறும் நடக்கும். இங்கே 3 மாதத்துக்கு ஒரு முறை, இங்கே வருஷத்துக்கு 2 முறை. ஸோ இதுதான் வந்து புதுமை பெண் திட்டம். நன்றி.